ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான வெப்சைட்ஸ் பாவிக்கணும்? ஓகே, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன ஒரு வெப்சைட் இருக்குன்னு போய் நீங்கள் ஒரு கோயினை கொடுத்த உடனே இது ஃபண்டமெண்டலி ஓகே, இது ஃபண்டமெண்டல் ராங்னு சொல்லி அப்படி வெப்சைட் தர மாதிரி எந்த வெப்சைட்டும் இல்லை. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னா பேசிக்காக என்னன்னு சொன்னால், ஒரு கிரிப்டோ ப்ராஜெக்ட் ஒன்று நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முதல் அது வேர்த்தான ப்ராஜெக்ட் ஆனால் ஓகே, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எதிர்காலத்தில் பெரிய லெவலுக்கு போகுமா? இப்போ நீங்கள் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுறது நீங்கள் எதிர்காலத்தில் அந்த கிரிப்டோ நல்லா போகிற கட்டத்துக்கு தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. நான் கேம்லிங் பண்ணுறது சொல்லலை, இன்வெஸ்ட் பண்ணுறது ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணுறது சொல்கிறேன். ஸோ அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வேர்த்தான ப்ராப்பரான ப்ராஜெக்டில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், ரைட்? ஸோ அப்படி எது வேர்த்தான ப்ராஜெக்ட், ப்ராப்பரான ப்ராஜெக்ட்னு பார்க்குறது தான் நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறோம். இப்போ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறங்கிறது இது நார்மலாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் விஷயம் ஒன்றும் இல்லை. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு முதலாவது அந்த ப்ராஜெக்டை நீங்கள் எந்த கிரிப்டோவை நீங்கள் அனலைஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ப்ராஜெக்டோட ஒயிட் பேப்பர் எடுத்து வாசிக்கணும். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் என்ன, இந்த ப்ராஜெக்டில் என்ன மாதிரி விஷயங்களை ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாங்க, ஏன் இந்த ப்ராஜெக்டை உருவாக்கியிருக்காங்க இது சொல்ல இடமால ஒயிட் பேப்பர் எடுத்து அந்த ப்ராஜெக்ட் ஒரு ரியல் ப்ராப்ளம் ஒன்று சால்வ் பண்ணுதான்னு முதல்ல பார்க்கணும். நீங்கள் ரெண்டாவது என்ன பண்ணணும்னு சொன்னால், அந்த ப்ராஜெக்டை ஃபவுண்டர்ஸ் யார், அவங்க எப்படிப்பட்ட ஆக்கள், அவங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல், அவங்களோட ட்விட்டருக்கு போய் அவங்க இதுக்கு முதல் என்ன மாதிரியான ப்ராஜெக்டுகளில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்காங்க, அவங்க என்ன மாதிரி அவங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் சம்மந்தமான நாலேஜ் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களோட டீட்டெயில்ஸை பார்க்கணும். மூணாவது, அவங்க லான்ச் பண்ண கிரிப்டோ கோயின்ட டோக்கனமிக்ஸை பார்க்கணும். டோக்கனமிக்ஸ்ன்னு சொன்னால் எவ்வளோ டோட்டல் சப்ளை, அதில் எவ்வளவு இது ப்ரீசேல் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு ஏர்லி அடாப்டர்ஸ் இதுக்கு இருக்காங்க, எவ்வளவு இப்போ மார்க்கெட்டில் பழக்கத்தில் எவ்வளோ வாரத்துக்கு இருக்குது. அப்படி ஏர்லி அடாப்டர்ஸ் இவங்களோட சீட் ரவுண்ட்ஸில் வாங்கினவங்க இந்த ப்ராஜெக்டை டம்ப் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கிறா, அதாவது அவங்களோட வெஸ்டிங் பீரியட் அப்படி வச்சிருக்காங்க, மொத்தமாக அவங்களுக்கு டோக்கன் அன்லாக் பண்ணுறாங்களா, அப்படி இல்லாட்டி கொஞ்சம் கொஞ்சம் அன்லாக் பண்ணுறாங்களான்னு சொல்லி அந்த காயின் சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் ஆராய்ச்சி செய்யணும். அது எல்லாம் ஓகேன்றதுக்கு பிறகு ஓகே, இந்த ப்ராஜெக்ட் பெஸ்ட்டான ப்ராஜெக்ட், நாளைக்கு இந்த ப்ராஜெக்ட் நல்ல விஷயமா போகும்னு சொல்லி போட்டு நீங்கள் முடிவெடுக்கிறது தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். அதுக்கு பிறகு இந்த காயினை இப்போ வாங்குறது ஈஸியா, அப்படி இல்லாட்டின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி மார்க்கெட் நல்லா கீழே போனதுக்கு பிறகு வாங்குறது, நல்ல மண்ணு பார்க்குறது, அது டெக்னிக்கல் அனாலிசிஸ். இப்போ டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறது போது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் நல்ல காயின் ஒன்று செலக்ட் பண்ணணும். காயினை செலக்ட் பண்ணாமல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி வேலை இல்லை. ஸோ இதை செய்கிறதுக்கு பர்டிகுலராக ஒரு வெப்சைட் இல்லை, நீங்கள் மல்டிபிள் வெப்சைட்ஸில் மல்டிபிள் விஷயங்களில் தான் இதை பார்த்து செய்யணும். இதை நீங்கள் கண்டினியூஸாக செய்யக்குள்ள தான் நீங்கள் இதில் ஒரு மாஸ்டர் ஆவீங்க. சில நேரம் நீங்கள் அனலைஸ் பண்ணி எடுக்கிற ப்ராஜெக்ட் நாளைக்கு பிள்ளையாக கூட ஆகலாம். அந்த ப்ராஜெக்ட் நல்லா இல்லாமல் அந்த ப்ராஜெக்ட் பேங்க் கிராஃப்ட் ஆகிறதுக்கு அப்படி அந்த காயின் நல்லா போகாமல் விடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படியான கட்டத்தில் நீங்கள் அதுக்கு நீங்களும் ரெடி ஆகணும். அதுக்காக தான் நீங்கள் உங்களோட ஓன் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணக்குள்ளே உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. அதை விட்டு போட்டு அடுத்தவன்ட்ட கேட்டு இந்த காயினை வாங்க அந்த காயினை வாங்கியான்னு சொல்லி கேட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கணும்னா நாளைக்கு அது பெரிஞ்சாகக்குள்ளே நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டீங்க. யார் உங்கள்ட்ட அந்த காயினை வாங்க சொன்னாலும் அவருக்கு ஏசி தருவீங்க. ஸோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எப்படி பண்ணுற, டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்படி பண்ணுறேன், எப்படி மேனுவல் ட்ரேடிங் பண்ணுறேன், எப்படி பொட் ட்ரேடிங் பண்ணுறேன்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே HPU கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராமில் கிளியராக டீச் பண்ணியிருக்கேன். அது சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் பண்ணணும்னு சொன்னால் என்ன நேமில் இருக்கிற வெப்சைட் இருக்குது தானே, HBUconsultancy.com, அந்த வெப்சைட்டுக்கு போய் முதலாவது வீடியோவை செக் பண்ணுங்கள். பை.